Hi friends, welcome to Dhara Designers. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து லோடிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து 3 கலர்ஸ் வச்சு லோட் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்த்துருப்பீங்க. அதையே தான் வந்து நம்ம இன்றைக்கி நார்மல் நீடில் போட போகிறோம். அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி நார்மல் நீடில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து லோடிங் ஸ்டிச்செல்லாம் வந்து நான் நார்மல் நீடிலெலாம் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் நார்மல் நீடில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த 2 ஸ்டிச்சு வந்து டுட்டோரியல் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இங்கே ஆரி நீடில் வச்சு போட்டிருக்கோம். ஸோ அதையே தான் இப்போ வந்து நான் இங்கே நார்மல் நீடில் வச்சு போட்டு காமிக்க போகிறேன். ஸோ ஒரு சேமாக தான் இருக்குது, சேம் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் நார்மல் நீடில் இந்த மாதிரி சில்க் த்ரெட் தான் 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம நார்மல் நீடில் எப்படி லோட் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டிச்சுக்காக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட் பதிலாக காட்டன் த்ரெட் இருக்கும் இல்லையா, அதுலேயும் லோட் பண்ணலாம். அது இன்னுமே லோட் நல்லா வரும். இப்போ வந்து அதில் என்கிட்ட கலர்ஸ் நிறையா இல்லை அப்படிங்கிறதுனால நான் சில்க் த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன். 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இந்த சைடு இருந்து இந்த சைடு நல்லா க்ராஸாக முடிஞ்ச வரைக்கும் போடலாம். ஸோ நம்ம போட ஆரம்பிப்போம். இந்த மாதிரி சைடில் இருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்கிறேன். சில்க் த்ரெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. பார்ப்போம் இந்த மாதிரி நார்மல் நீடில் போடும்போது அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எகைன் அதுக்கு கீழே பக்கத்துலேயே இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல க்ளூ இருக்குங்காட்டி எடுக்க கஷ்டமாக இருக்குது. இப்போது இதுக்கு கீழே சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் சிக்காகாமல் பார்த்து பொறுமையாக போடுங்க. இப்படி சிக்காச்சுனாலும் இப்படி கொஞ்சம் மேலே இழுத்ததை சரி பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இது ஆரி நீடில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதில் வந்து முக்கியமாக இந்த கிராஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஆரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து நார்மல் நீடில் எல்லா ஸ்டிச்சு போடுவாங்க. அதுக்காக தான் நான் இது வந்து நார்மல் நீடில் போடுறேன். இப்போ வந்து நான் 4 ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ கீழே இங்கே நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு இந்த சைடு போட்டுக்க போகிறேன். இந்த சைடு போடும்போது எப்படி பண்ணுவோன்னா, இந்த எல்லோ கலர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம ஸ்டிச் வர மாதிரி போடணும். அப்போ தான் அது நல்லா பின்னல் மாதிரி இருக்கும். நம்ம ஆரி நீடிலையுமே அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். இப்போ நான் அதுக்கு கீழே நாட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட் பார்த்த வீடியோவில் என்ன கலர் யூஸ் பண்ணமோ நான் அதே கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் போட்டோம் இல்லையா, இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி நல்லா இப்படி உள்ளே போகிற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இது நீட்டாக தான் வருது. ஸோ இப்போ நம்ம கீழே நாட் போட்டு அடுத்து 1 2 3 அது மாதிரி தான் நம்மளுக்கு கலர் ஃபாலோ ஆகும். நம்ம அதை வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் போட்டதில் ஆரி நீடில் போட்டிருப்போம். ஸோ நம்ம நூல் அப்படியே செக்யூர் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை எப்படி கலர் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்து அதை அப்படியே எடுத்திருப்போம். இதில் நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியாது. நீங்கள் கீழே நாட் போட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ஸ்டிச் எப்படி ஃபாலோ ஆகுதுன்னா 1 2 3 3 கலர் யூஸ் பண்ணுறோம். அப்போ 3வது கலர் இந்த இடத்துலனா 3வது நம்ம அடுத்தது பிங்க் எடுக்கணும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் ஃபாலோ ஆகும். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் இன்னுமே தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கு நெக்ஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த க்ரீன் அப்படியே கவர் ஆகிற மாதிரி போடுங்க. நம்ம இந்த ஸ்டிச்சுக்குள்ளே உள்ள போடும்போது தான் அது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று லாக் ஆன மாதிரி பின்னல் மாதிரி இருக்கும். பட் வந்து இது ஆரி நீடில் போடுற அளவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அந்த அளவுக்கு இல்லை. பட் நம்மளுக்கு கான்செப்ட் புரியணும், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா
எனக்கு ஆரி நீடில் போட கஷ்டமாக இருக்குது, இப்படி போட ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எனக்கு வந்து ஆரி நீடில் போடுறது இன்னும் நல்லா இருந்தது. ஏன்னா அது இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பெல்லாம் தெரியாமல் இன்னுமே அழகாக இருந்தது. ஸோ அடுத்தது இப்போ வந்து 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், 1 2 3. அடுத்தது அகைன் 1 2 3ன்னு வரும். இப்போ 1ங்கிற இடத்துல வந்து எல்லோ கலர், ஸோ இங்கே அகைன் வந்து எல்லோ கலர். இப்போ வந்து இது ஃபஸ்ட் கலராக வச்சுக்கோங்க, இது செகண்ட் கலராக வச்சுக்கோங்க, இது தேர்ட் கலராக வச்சுக்கோங்க. அப்போ 1 2 3ங்கில் 1 எந்த இடத்துல கலர் வருது, 2 எந்த கலர் வருதுன்னு சொல்லி அப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்படி தான் இந்த ஸ்டிச் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ நான் இதே மாதிரி போடுறேன். அப்புறம் வந்து லோடிங் ஸ்டிச் போடும்போது நூல் வந்து ஒரு மாதிரி வருது, நல்லா வர்றதில்லை அப்படின்னு கேட்டிங்க. அது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் சரியாகும். இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும், ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ வந்து அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு ஈஸியாக வரும். நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் கற்றுக்கிட்ட கிளாத்தெல்லாம் காமிக்கிறேன், எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி தெரியும். எனக்கு இதை ரொம்ப பிடிச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா சொல்ல தெரியல. ஆனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பில்லை. இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, சில்க் த்ரெட்டை விட அந்த காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுவோம்ல, அது இன்னுமே நல்லாயிருக்குன்னு தோணுது. ஏன்னா அது கொஞ்சம் இன்னுமே தடிமனாக இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணும்போது சிக்கும் விழுகாது, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிங்க். உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னால எப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி நல்லா புரியும். ஸோ சேம் மெத்தட் தான் ஆரி நீடிலையும் பண்ணியிருப்போம். ஆரி நீடில் எடுத்து பண்ணும்போது அது வந்து ஒரு நூலாக தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம ஒட்டுக்காக எடுத்துருப்போம், அதனால் அது வந்து ஒட்டுக்கா தெரிகிற மாதிரி இருக்கும், ஒரு பெஞ்சாக தெரிகிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி லுக்கெல்லாம் அழகாக தான் இருக்குது. அப்புறம் வந்து லோடிங் ஸ்டிச் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கேட்டிருக்கீங்க. சீக்கிரம் நான் அதையும் பண்ணுறேன். நான் வந்து அது ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது அப்படியே காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இல்லை தனியாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம தனியாக வேணாலும் பார்ப்போம். ப்ளவுஸ் மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் கேட்குறீங்க, அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரும். இப்போ வந்து லாக்டவுன் அப்படிங்கிறதுனால மெட்டீரியல் பற்றாக்குறையின் காரணத்தால் அப்படியே நிற்கிது. ஸோ நம்ம மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு கண்டிப்பாக ப்ளவுஸ் வீடியோவும் கண்டிப்பாக வரும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி நார்மல் நீடில் இந்த மாதிரி லோட் போட்டிருக்கோம். இனி ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நம்ம நார்மலாக நெக்லைனில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஷேப்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி, ஆரி நீடில் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் செப்பரேட்டாக தனித்தனியாக வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட்டில் போட்டிருக்கோம், இதுவே வந்து நம்ம ஜர்தோசிலையும் போடலாம். அப்புறம் வந்து நம்ம பீட்ஸ் கலக்கலராக பீட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பீட்ஸ்லேயும் போடலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்த வீடியோஸாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.